வெல்கம் டு ஜிப்டோ. நம்ம இப்போ சால்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்னங்கிறத நம்ம தரவாக பார்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒன்லி ஒன் டாபிக் இஸ் லெஃப்ட், தட் இஸ் ரிகார்டிங் தி சால்ட். ஓகே, ஸோ சால்ட்னா என்னங்கிறது ஆல்ரெடி நம்ம ரியாக்ஷன்ஸ்லேயே படிச்சிருக்கோம். ஒரு ஆசிடும் பேஸும் சேரும்பொழுது நம்மளுக்கு சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். ஸோ இந்த சால்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கெட் ரெடி கைஸ். ஸோ டேக் யூர் நோட் அண்ட் நோட் எவ்ரி திங் வாட் ஐ எம் கோயிங் டு சே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆக்டிவிட்டி 2.13 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சால்ட்டோட பேர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு கெமிக்கல் ஃபார்ம்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ கெமிக்கல் ஃபார்ம்லாம் எழுதுறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்து கிளாஸ் 9th படிச்சிருக்கீங்க. இன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் 3rd சாப்டரில் நீங்கள் வந்து கெமிக்கல் ஃபார்ம்லாம் எழுதுறது எப்படின்னு கற்றுருக்கீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஸோ யூ ஹேவ் டு நியூட்ரலைஸ் தி சார்ஜ். +1 -1 -2னா +2 அப்படின்னு சார்ஜை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும். ஸோ அது என்ன சொல்ல வராங்கிறது இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எலமெண்ட்ஸ் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம். ஓகே, ஸோ பொட்டாசியம் இஸ் தி மெட்டல். அது எந்த குரூப்பில் இருக்குதுன்னு பாருங்கள். பீரியாடிக் டேபிளில் எந்த குரூப்பில் இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ பீரியாடிக் டேபிள்னு ஒரு டேபிள் இருக்கும் கெமிஸ்ட்ரியில், அது 2வது குரூப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பற்றிலாம் வந்து உங்களுக்கு நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்டில். ஓகே, அதையும் ஒரு டைம் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் எழுதுறதுக்கு. ஓகே, நவ் ஐ வில் ஜஸ்ட் குயிக்லி சே இட் ஃபார் யூ. ஓகே, சி பொட்டாசியம், sodium. Okay, so the sodium and potassium you can see here. Okay, and similarly calcium and magnesium. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப்லேயே வந்துடும். ஓகே, ஜஸ்ட் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வச்சுருக்கோம். ஸோ அது சார்ஜ் +1 வரும், இதுக்கு வந்து +2 வரும். ஓகே, ஸோ SO4 சல்ஃபேட்டாக இருந்ததுன்னா the charge will be -2. okay, whole charge. And if it is chloride அப்படின்னா charge is -1. okay, and if it is nitrate also charge is -1. okay va? So next then you have carbonate. கார்பனேட்டுக்கு சார்ஜ் இஸ் -2. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, தட் இஸ் அமோனியம். இதை தாண்டி உங்களுக்கு எதுவும் பெருசாக வராது. அமோனியம் அயான். ஓகே, ஸோ அமோனியம் அயானுக்கு சார்ஜ் வந்து +1. ஓகே, இப்போ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக எல்லாத்துக்கும் கெமிக்கல் ஃபார்முலா எழுதலாம். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ ரெண்டுத்தையும் வந்து நியூட்ரலைஸ் பண்ண பார்க்கணும். ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். லெட் மீ சே இட் ஒன்ஸ் ஃபார் யூ. ஓகே, இப்போ பொட்டாசியம் சல்ஃபேட்னு வச்சுக்கோங்களேன். பொட்டாசியம் சல்ஃபேட் என்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு பொட்டாசியமோட சார்ஜ் என்னது? வாட் இஸ் பொட்டாசியம் சார்ஜ்? இட் இஸ் +1. ஸோ சல்ஃபேடோட சார்ஜ் -2. பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 0 வருமா? வராது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? பொட்டாசியம் வந்து 2 டைம் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ K2SO4. ஓகே, திஸ் இஸ் தி ஃபார்முலா. ஓகே, ஸோ இன்னொரு 9th கிளாஸ் என்ன பண்ணியிருப்பீங்க? அப்படியே இதை கூட மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க, இதை கூட மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி தானே எழுதுவீங்க. ஸோ பொட்டாசியம் 2 டைம், சல்ஃபேட் வந்து 1 டைம், அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க. ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் இந்த பிக்சர் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், சோடியம் சல்ஃபேட். சோடியம் சல்ஃபேட் எழுதிக்கிட்டிங்களா? ஸோ சார்ஜ் வந்து -2, இதுக்கு +1. பாருங்கள், ஸோ இதுக்கு வந்து சார்ஜ் +1 அண்ட் இதுக்கு -2. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டுமே வந்து நியூட்ரலைஸ் ஆகும்னா இது 2 டைம்ஸ் எடுத்துப்பீங்க. ஓகேவா? Na2SO4 வந்து ஒரு டைம் எடுத்துக்கிட்டால் போகும். ஓகே, இட்ஸ் பாசிட்டிவ் 2 டைம்ஸ் ஆச்சுன்னா நெகட்டிவ் ஆல்ரெடி -2 டைமுக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 வந்துடும். இல்லைனா உங்கள் கிளாஸில் என்ன படிச்சிருப்பீங்க? ஸோ ஜஸ்ட் இதை கூட கிளாஸ் மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, இதை கூட பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ Na2SO4 வந்து 1 டைம்ஸ் தான். அப்படி கூட நீங்கள் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கால்சியம் பாருங்கள். கால்சியம் சல்ஃபேட். ஸோ கால்சியமுக்கு இதுக்கு வந்து +2, இதுக்கு -2. ஸோ ஆல்ரெடி வந்து ரெண்டுத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் யூ ஹாவ் டு நோ. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், மெக்னீஷியம் சல்ஃபேட். மெக்னீஷியம் சல்ஃபேட். ஓகே, மெக்னீஷியம் சல்ஃபேட், மெக்னீஷியமுக்கு +2, சல்ஃபேட்டுக்கு -2. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0 தான் வருது. ஸோ அப்போ சார்ஜ் நியூட்ரலைஸாக தான் இருக்குது. ஜஸ்ட் ஆட் தம் அப். சப்போஸ் இது வந்து அதிகமாக இருக்குது இல்லை இது கம்மியாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் ஹேவ் ஷோன் யூ ஹியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் காப்பர் சல்ஃபேட். ஸோ ஃபார் காப்பர் ஆல்சோ இட் இஸ் +2 only charge. ஓகே, ஃபார் சல்ஃபேட் யூ நோ இட் இஸ் -2. ஓகே, ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டால் போகும், CuSO4. ரைட் கைஸ், வெரி சிம்பிள், ரைட்? தென் ஃபார் சோடியம் குளோரைட்,
for sodium and chloride. Okay, sodium க்கு வந்து +1, chlorine க்கு -1. அப்போ ஜஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா NaCl முடிஞ்சது. ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா. ஓகே, சிமிலர்லி ஃபார் சோடியம் நைட்ரேட். சோடியம் நைட்ரேட்டுக்கு சொல்லுங்கள் பார்க்கும். சோடியம் நைட்ரேட் நான் முன்னாடி எழுதியிருக்க வேல்யூவை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஹியர் யூ கேன் சி நைட்ரேட்டுக்கு -1. அப்போ இது -1, சோடியமுக்கு +1. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0 தான் வருது. ஸோ ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ் ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் சால்ட்டில். ஓகேவா? அப்போ ஃபார்முலா இஸ் KNO3. ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இங்கே எத்தனை டைம் எடுத்துக்கணுங்கிறத ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து கீழே போட்டுக்க வேண்டியதான். வேறு ஒன்றும் கிடையாது. ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்ஸ் திங்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் வந்து சோடியம் வந்து எழுதிக்கோங்க கார்பனேட். ஸோ கார்பனேட்டுக்கு -2, இதுக்கு +1. ஸோ வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0 வராது. ஸோ இதை 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அப்போ Na2CO3. ஓகே, அண்ட் சிமிலர்லி அமோனியம் பாருங்கள், NH4+. ஸோ குளோரின் -1 தான். அப்போ ஜஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இதுக்கு +1, இதுக்கு -1. அப்போ ஃபார்முலா இஸ் NH4Cl. ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டிங்களா? இதுதான் உங்களோட ஆக்டிவிட்டி 2.13. இட்ஸ் a வெரி சிம்பிள் ஆக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, ஸோ இது எந்த ஆசிட்லேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு, எந்த பேஸ்லேருந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு நீங்கள் சொல்லணும். ஸோ யோசிச்சு பாருங்கள். ஸோ பொட்டாசியம் வந்து எதுலேருந்து ஃபார்ம் ஆயிருக்கும்? ஸோ பின்னாடி இருக்கிறது வந்து என்னது? ஸோ திஸ் இஸ் யுவர் வாட்? ஸோ இன்னியர் சால்ட். லெட் அஸ் சப்போஸ் யூ ஹேவ் எனி சால்ட். ஓகே, ஸோ ஒரு சால்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு படிச்சிருக்கீங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் ஒன் ஆசிட் HX and you are going to take one base MOH. So always OH is present in the base and H is present in the acid. So இது ரெண்டும் சேரும்பொழுது HOH வந்து H2O வாட்டராக வந்துடுது. ஸோ இந்த MOXும் சேர்ந்துருக்கும். ஸோ திஸ் ஃபஸ்ட்டு கேட்டயான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் பேஸ், ஆனியான் இஸ் பார்ட் ஆஃப் ஆசிட். ஆனியானுங்கிறது நெகட்டிவ் சார்ஜ், கேட்டயானுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வெரி கிளியர்லி. ஸோ இப்போ பாருங்கள், பொட்டாசியம் சல்ஃபேட். ஸோ பொட்டாசியம் சல்ஃபேட்டில் ஸோ இந்த பொட்டாசியம் வந்து கேட்டயான், அது எந்த பேஸ்லேருந்து வந்திருக்கும்? ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், வாட் இஸ் தி ஆசிட்? சல்ஃபேட் வந்து H2SO4 அதுலேருந்து வந்திருக்கும். ஓகே, அப்போ இதுவும் சேரும்பொழுது இந்த H2O போயிடும், H2SO4 K2SO4 வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சோடியம் சல்ஃபேட் எதுலேருந்து ஃபார்ம் ஆகிருக்கும்? சோடியம் வந்து ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பேஸு. ஓகேவா? ஸோ பேஸ் வந்து என்னது? NaOH. ஓகேவா? பேஸ் இஸ் NaOH and your acid is H2SO4 again. Sorry, I am writing in wrong column. Okay, so this is your base and this is your acid. Okay guys, so next செகண்ட் பாருங்கள், அடுத்தது கால்சியம். ஸோ கால்சியம் வந்து எந்த பேஸ்லேருந்து வந்திருக்கும் உங்களுக்கு? CaOH twice. ஓகே, ஸோ சல்ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் ஃப்ரம் H2SO4. தென் அதுக்கப்புறம் மெக்னீஷியம் சல்ஃபேட். ஓகே, மெக்னீஷியம் எதுலேருந்து வரும்? MgOH. ஓகே கைஸ், twice. அண்ட் வாட் இஸ் யுவர் ஆசிட்? எகைன் H2SO4. சல்ஃபேட் வந்து H2SO4லேருந்து தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ காப்பர் சல்ஃபேட்டில் காப்பர் எதுலேருந்து வந்திருக்கும்? CuOH twiceலேருந்து வந்திருக்கும். ஸோ சல்ஃபேட் வந்து H2SO4லேருந்து வந்திருக்கும். ஓகே, சோடியம் குளோரைடில் சோடியம் வந்து NaOHலேருந்து வந்திருக்கும், குளோரைடு வந்து HClலேருந்து வந்திருக்கும். ஸோ அதேமாதிரி சோடியம் நைட்ரேட்டில் சோடியம் வந்து NaOHலேருந்து வந்திருக்கும், நைட்ரேட் வந்து HNO3லேருந்து வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சோடியம் கார்பனேட்டில் ஸோ கார்பனேட் வந்து எதுலேருந்து வந்திருக்கும்? comes from H2CO3. okay, and sodium comes from NaOH. okay, and last one, that is your ammonium chloride. So what is your base for ammonium cation? That is NH4OH. okay, and your acid is HCl. so now இப்போ பாருங்க, இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டி 2.13ஓட செகண்ட் பார்ட். ஸோ இந்தந்த சால்ட் வந்து எந்த ஆசிட்லேருந்து எந்த பேஸ்லேருந்து வந்திருக்குங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் ஈஸியாக வந்து அது வந்து அசிடிக் சால்ட்டாக பேசிக் சால்ட்டான்னு சொல்ல முடியும். ஸோ ஐ வில் ஜஸ்ட் டிக் தி ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். ஸோ KOH, potassium hydroxide is a strong acid, strong base. This is also a strong base. And then next வந்து பார்த்தீங்கன்னா this magnesium hydroxide, that is also a strong base only. Then you have here NaOH, NaOH, NaOH. So these are the strong base. Whichever I ticked with red color, they are strong base. So here you can see all are going to be strong only here. Okay, except this H2CO3. okay, மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்ட்ராங் தான். H2SO4 நைட்ரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ தே ஆர் கோயிங் டு பி ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் ஒன்லி. ஸோ இப்போ ஒரு ஆசிடும் பேஸும் சேர்ந்தால் உங்களுக்கு ஒரு சால்ட்டும் வாட்டரும் கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த சால்ட்டோட நேச்சர் எப்படி இருக்கும்? அசிடிக்குமா இருக்குமா இல்லை பேசிக்காக இருக்குமா? அது எதை பொறுத்து இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆசிடும் பேஸையும் தான் பொறுத்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ராங்கான ஆசிடை ஒரு வீக்கான பேஸ் கூட போடுறீங்கன்னா அப்போ இதோட pH எப்படி இருக்கும்? சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆசிடிக் கேரக்டர் வரும், அதிகமாக வந்து அசிடிக்காக இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் இப்போ டிசைட் பண்ணணும். ஸோ லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, see now you have different types of salt. When you are going to add a strong acid, okay, when you are going to add a strong acid, okay, with a weak base you get one salt. அந்த சால்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிடிக்காக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராங் பேஸை வீக் ஆசிட் கூட போட்டிங்கன்னா சால்ட் வந்து பேசிக்காக இருக்கும். ஸோ pH வந்து அப்போ 7க்கு மேலே இருக்கும். இங்கே வந்து pH வந்து 7க்கு கீழே இருக்கும். ஒரு வீக் ஆசிட்டும் வீக் பேஸையும் போட்டிங்கன்னா அப்போ வந்து கேரக்டர் வந்து நியூட்ரலாக இருக்கும். அப்போ pH will be equal to 7. So when it is strong acid and strong base, your salt will be neutral only. pH will be equal to 7. So these are the types of salt based upon the constituent of the acid and base. ஓகேவா? ஸோ வீக் ஆசிடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சால்ட் வந்து பேசிக்காக இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் கைஸ், நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸோ இங்கே ஒன்று எழுதியிருக்கேன், இது என்னங்கிறத ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ யூ வில் பி லேர்னிங் திஸ் அட் யுவர் ஹையர் லெவல். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு சால்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள். ஸோ இப்போ இது ரெண்டுத்துலையுமே வந்து கேட்டையான் ஒரே மாதிரி தான் இருக்குது. யூ கேன் சி போத் ஆஃப் தெம் ஹேவ் சேம் கேட்டையான் இல்லையா? ஸோ யூ கேன் புட் இட் இன் டு அ சேம் ஃபேமிலி. ஸோ ரெண்டுத்துலையுமே சோடியம் இருக்கிறதுனால சோடியம் ஃபேமிலின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் ஆனியானை வச்சும் குரூப் பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் 12th ப்ராக்டிக்கலில் பண்ணுவீங்க. இட் வில் பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூ அட் த டைம். ஸோ இப்போ இங்கே ரெண்டுத்துலையுமே குளோரின் இருக்கிறதுனால நம்ம இதை குளோரைட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். So what is known as family? So salt having same positive ion or same negative ion belongs to the same family. Okay, same group, and the group தான் family ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? salt having same positive ion and same negative ion radical எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? are said to belong to the same family. So cation வந்து எங்கேருந்து வரும்னு சொல்லியிருக்கேன். I already told you cation comes from the பேஸ், அதனால அது பேசிக் ரேடிக்கல்னு சொல்லுவாங்க. ஆனியானுங்கிறது நெகட்டிவ் சார்ஜ் தட் கம்ஸ் ஃப்ரம் தி ஆசிட், அதனால அது அசிடிக் ரேடிக்கல்னு கூட சொல்லலாம், இல்லை ஆசிட் ரேடிக்கல்னு சொல்லலாம். இப்போ Na+, K+ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்லேருந்து வரும், அதனால அதை பேசிக் ரேடிக்கல்னு சொல்லுவாங்க. Cl-, SO4(2-), these all comes from the acid, so they are known as acid radical. ஓகேவா? ஸோ these are the types of the salt. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் pH வந்து சொல்லணும். இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் pH சொல்லணும். இப்போ நான் அதான் pH வந்து சைடில் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஆசிடும் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் தான் என்ன பண்ணுது, ரியாக்ட் ஆகுது. ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் ரியாக்ட் வித் ஸ்ட்ராங் பேஸ், அப்போ உங்களுக்கு வந்து நியூட்ரல் சால்ட் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் pH வந்து பார்த்தீங்கன்னா 7.6 கிட்ட இருக்குது. அதே மாதிரி செகண்ட் கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸ் தான் ரியாக்ட் ஆகுது, அப்போ வந்து சால்ட் வந்து நியூட்ரலாக இருக்கும். ஆனால் அடுத்த கேஸில் வந்து பாருங்களேன், ஸ்ட்ராங் ஆசிட் கூட ஒரு வீக் பேஸ் ரியாக்ட் ஆகுது, அப்போ சால்ட்டுக்கிட்ட என்ன கேரக்டர் அதிகமாக இருக்கும்? ஆப்வியஸ்லி கண்டிப்பாக வந்து அசிடிக் கேரக்டர் தான் அதிகமாக இருக்கும். அப்போ பாருங்கள் pH எங்கே போயிருக்கு பாருங்கள், 1 to 1.5 கிட்ட போயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் மெக்னீஷியம் சல்ஃபேட்டு. ஸோ மெக்னீஷியம் சல்ஃபேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் யூ ஹேவ் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ், அப்போ வந்து சால்ட் வந்து நியூட்ரலாக தான் இருக்கும். ஸோ அதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் காப்பர் சல்ஃபேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் டேக்கிங் எ ஸ்ட்ராங் ஆசிட் வித் அ வீக் பேஸ், அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் சால்ட்டோட கேரக்டர்? இட் வில் பி அசிடிக். ஸோ அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சோடியம் குளோரைடில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் மேக்கிங் ஃப்ரம் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் எ ஸ்ட்ராங் பேஸ், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா you will be getting the neutral pH only 7. அதே மாதிரி சோடியம் நைட்ரேட்டும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ இட் வில் பி நியூட்ரல் ஒன்லி. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, ஸோ திஸ் H2CO3. ஓகே, திஸ் கார்பானிக் ஆசிட் இஸ் a வீக் ஆசிட். ஸோ ஒரு வீக் ஆசிடும் ஒரு ஸ்ட்ராங் பேஸும் சேரும்பொழுது உங்களுக்கு வந்து சால்ட் எப்படி இருக்கும்? இட் வில் பி பேசிக் இன் நேச்சர். ஓகேவா? பிகாஸ் இதோட கேரக்டர் வந்து என்ன ஆகும்? இட் வில் பி more. Okay, so that is the reason it will be basic. பாருங்க pH வந்து 7க்கு மேலே இருக்குது, it is almost 11. okay, and for next one ammonium chloride வந்து பார்த்தீங்கன்னா it is formed from strong acid and a weak base, அப்போ இதோட கேரக்டர் எப்படி இருக்கும்? so it will be acidic in character. so pH கூட பாருங்க 7க்கு கீழே தான் இருக்கும். so your homework question is you have to practice this. okay வா? so you should practice everything and you should say me. so out of this just நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணணும், எதெல்லாம் எனக்கு அசிடிக் சால்ட் இதெல்லாம் பேசிக் சால்ட்னு தனித்தனியாக பிரித்து சொல்லணும். அதே மாதிரி இந்த எவ்ரி சால்ட்டில் எது வந்து அசிடிக் ரேடிக்கல் எது வந்து பேசிக் ரேடிக்கல் அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஓகேவா? ஸோ கேட்டையான்ஸ் எல்லாமே எதுலேருந்து வருது?
பேஸ்லேருந்து வருது, ஆனியான்ஸ் எல்லாமே ஆசிட்லேருந்து வருது. ஸோ ஆசிட்லேருந்து வரது எல்லாமே ஆசிட் ரெடிக்கல், பேஸ்லேருந்து வரது எல்லாமே பேசிக் ரெடிக்கல். ஸோ எல்லாத்தையும் பிரித்து ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் கம்ப்ளீட்ஸ் யுவர் ஆக்டிவிட்டி 2.13. இட்ஸ் a very simple activity. I hope you understood. So the theme is you should know this concept. Okay, so when you are going to add a weak acid and a strong base, you will be getting a salt that is basic in nature, so hence the pH will be greater than 7. And similarly, when you add a strong acid with a weak base, you will be getting a salt that is acidic in nature and the pH will be less than 7. And if you are adding the weak acid with a weak base or a strong acid with a strong base, you will be getting a salt that is neutral in nature, so the pH will be around 7 only. So hope you will find this video helpful. Okay, so if you are looking for any personal tuition or special coaching classes, you can contact us through the email ID and also through the WhatsApp group. So in WhatsApp group we have admin, so we will be helping you to join our classes, right? So do subscribe our channel, like, share and subscribe. If you are looking for this colorful handwritten notes of whatever we are teaching here, so you can come and check it out in our Telegram channel. Everything is available over there. So we have pinned all the chapter one by one. So if you are not able to find it, so do ask me in the comment section. So do give your feedbacks, okay, and give a thumbs up also. So bye bye guys.